நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருமுறை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அஸ்தினாபுரத்தின் அருகில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மேலே ஒரு புறா பறந்து சென்றது. அதை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, மேலே பறந்து கொண்டிருக்கும் பறவை புறாதானே? ஆமா கிருஷ்ணா, அது புறாதான். இல்ல அர்ஜுனா, கழுகு போல தெரிகிறது. மிக சரியா சொன்னாய் கிருஷ்ணா, அது கழுகுதான். அர்ஜுனா, சரியாக பார், அது பச்சையா கிளி மாதிரி தெரியுதே. அதுல என்ன சந்தேகம் கிருஷ்ணா? அது கிளிதான். இவ்வாறு கிருஷ்ணர் கேட்டதற்கு அர்ஜுனன் பதில் கூறினாராம். உடனே கிருஷ்ணர், என்னடா நீ, நான் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடுகிறாயே என்று அர்ஜுனரிடம் கேட்டாராம். அதற்கு அர்ஜுனன், கிருஷ்ணா, என் பார்வையை விட உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை அதிகம். நான் புறா என்று அடித்து சொன்னால் நீ அதை கழுகாகவோ கிளியாகவோ மாற்ற எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? நீயே எல்லாம் என்றான பிறகு எந்த பொருளானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுமே. அதனால் உன் சக்தியை மட்டுமே நான் நம்புகிறேன் என்று கூறினானாம் அர்ஜுனன். புராணங்கள்ல அப்படி இருக்கே, இதிகாசங்கள்ல இப்படி இருக்கே, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே இப்படின்னு வாதம் செஞ்சோன்னா பக்திங்கிற ஏணியில முதல் படிக்கட்டில் கூட நம்ம காலை வைக்க முடியாது. அதனால் பக்திக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான்னு இந்த கதை வழியாக புராணங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.